டிஜோ ஜோஸ் ஆண்டனி டைரக்ஷன்ல நிவின் பாலி, தயன் ஸ்ரீனிவாசன், அனுஸ்வரா ராஜன், மஞ்சு பிள்ளை, சலீம் குமார், ஷைன் டாம் சாக்கோலாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா. வேலைக்கே போகாம இந்தியன்னு பெருமையா சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பேசிட்டு சொந்த ஊர்லயே சொகுசா இருக்க நிவின் பாலி, தயன் ஸ்ரீனிவாசன் ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி பண்ண பிரச்சனையால அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னு வெளியே போகும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 38 minutes. படம் ஸ்டார்ட் ஆனது நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 30 minutes கிட்ட ஃபன் ஆங்கிள் போற வரைக்கும் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் சீரியஸ் ஆங்கிள் டிராவல் ஆகுறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் இன்டர்வல் வரைக்கும் ஸ்கிரீன் பிளே டு அன் எக்ஸ்டென்ட் எங்கேஜிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் காமெடி ஆங்கிள் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா போக போக டிராகியா இருந்துச்சு. எமோஷன்ஸ் அங்கங்க ஒர்க் ஆனாலும் சிலதெல்லாம் ஃபோர்ஸ்டா ஆட் பண்ணி திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ரன் டைம் இந்த படத்தோட பெரிய மைனஸ். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் டயரிங்கா இருந்துச்சு. 2 hours 38 minutesலாம் ரொம்ப அதிகம், ட்ரிம் பண்ணிருக்கலாம். நிவின் பாலி இந்த படத்தோட பெரிய பிளஸ். த்ரூ அவுட் த மூவி ஒன் மேன் ஷோ தான். மேனரிசம்லாம் வேற லெவல். காமெடி, எமோஷன்ஸ்னு எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு. தயன் ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்கோப் கம்மி தான், ஆனா வர சீன்ஸ்லாம் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காரு. அனுஸ்வரா ராஜன்லாம் கேமியோ மாதிரி தான். ஒரு 2-3 சீன் வந்துட்டு கொடுத்த வேலையை பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. படம் ஃபுல்லா வந்து ஸ்கோர் பண்றது நிவின் பாலி தான். செகண்ட் ஹாஃப்ல வந்தாலும் அவர் கூட வர ஷேக்கும் செம்மையா பண்ணிருக்காரு. டெக்னிக்கலா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் தான். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்லாம் செம. ஜேக்ஸ் பெஜாயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா நல்லாவே ஸ்டார்ட் ஆனாலும் போக போக மொமெண்டமை லூஸ் பண்ணி ஒரு அபோவ் ஆவரேஜான மூவியா தான் எனக்கு இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியா இருந்துச்சு. காமெடிஸ் ஆனா எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. எமோஷன்ஸ் ஆர்டிஃபிஷியலா இல்லாம கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணி ரன் டைம்ல கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். இருந்தாலும் இது ஒரு டீசென்ட் வாட்ச் தான். நிவின் பாலி அண்ட் காமெடி போர்ஷன்ஸ்க்காக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.